வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம், குருவே சரணம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் வணக்கத்தை சொல்கிறேன். இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பெடுத்த பேராசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இங்கு அனுப்பி வைத்த என்னுடைய குரு கோட்டி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு சில பிணக்குகள்லாம் இருந்தப்போ அவர் தான் வந்தார். நீங்கள் இதுக்கு போயிட்டு வாங்க, ஆழியார் போயிட்டு வாங்கன்னாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். அப்போ நான் சரியாக உள்வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு தடவை இங்கே இதுக்கு டேம் ஊரில் வந்தோம். இங்கே பக்கத்தில் இருக்க எந்த இடத்துக்கு வர முடியல, வாய்ப்பு இதாகலை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டு வேறு டேட் இருந்தது. அப்போ என் பையனுக்கு ஸ்கூல் டைம். நான் வந்தால் நான் மட்டும் தனியாக, நான் என் மனைவி மட்டும் வர மாட்டோம், என் அம்மா என் மகன் எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம். அப்போ என் மகனுக்கு ஸ்கூல் தடைப்படும் போல தெரிஞ்சது. அப்போ என்னுடைய நண்பர் இளங்கோ இந்த டைம் மாற்றி கொடுத்தாங்க. பரமேஸ்வரி மேடத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பர் இளங்கோனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய தாய் கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய தம்பி அவன் தான் இங்கே அனுப்பி வச்சான், விஜயகுமார், அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக என்னுடைய மனைவி, ஏன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணதுனால தான் வர முடிஞ்சது, அவங்களுக்கு நன்றி. இந்த பேராசிரியர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு, மற்றவங்களாம் பார்த்தா சேலரி வாங்கிட்டு வேலை செய்வாங்க. இவங்க சேலரிலாம் இல்லாமல் ஒரு சர்வீஸ் மைண்டோட ஒவ்வொருத்தரையும் இங்கே இருந்து நம்ம 100 பேர் மேலே கண்காணிப்பு வச்சு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு அவங்களுக்கு நன்றி. அதே போல் இங்கே இருக்க பணியாளர்கள் பார்க்குறேன், அவங்களும் ஒருத்தரும் மேலே, இப்போ நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், மேலே சூப்பர்வைசிங் லெவல் இருக்கும், அதுக்கு மேலே இங்கே அது மாதிரி எதுவுமே காணோம். எல்லாருமே அவங்களுடைய கடமைகளை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க, அதுக்கு நன்றி. இங்கே நடத்தின கோர்ஸை நான் கடைசியாக இருந்தாலும் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப அதை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. இந்த மணிமண்டபத்துக்கு போன உடனே பேராசிரியர் சொன்னாங்க, உள்ளே போன உடனே ஒரு ஜிவ்ன்ற உணர்வு ஏற்படுனாங்க. உண்மையிலே அங்கே உள்ளே போன உடனே என்ன பரவச நிலை. உள்ளே போன உடனே எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொன்னது இப்போதான் வரையா ஐயா என்ன கேட்குற மாதிரி ஒரு உணர்வு இப்போ கண் கலங்கிட்டேன். அந்த சூழ்நிலை, அந்த அறுகோண மண்டபம், உள்ள இருக்க அமைப்புகள், இதெல்லாம் மெய்சிலிருக்க வச்சது. அங்கே தியானம் பண்ணுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி, நான் என்னுடைய பெற்றோர்கள் செய்த நற்செயல்கள், அதன் மூலமாக நான் செய்கிற செயல்னால என் மகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அடுத்து இந்த சூழ்நிலை இங்கே பார்த்த உடனே அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த பார்த்த உடனே ரொம்ப விருப்பமாயிடுது. மலை சார்ந்த இடம். நான் பார்க்குற இடம்லாம் எல்லாம் காங்கிரீட் தான். ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் பார்த்தா காங்கிரீட்டு, பஸ்ஸில் போகும்போது காங்கிரீட்டு, மேலே ஃப்ளைட்லேருந்து பார்த்தாலும் காங்கிரீட்டு தான். பார்க்குறதுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுறது. ஆனால் இங்கே வந்த உடனே சுற்றுச்சூழல் அப்படியே அந்த புல்வெளியை பார்த்த உடனே என்னால் இது பண்ண முடியல, ஆனந்தம் அடைஞ்சேன். அப்புறம் இன்னொன்று ஒரு பேராசிரியர் சொன்னாங்க, நான் இங்கே அவங்க வேலையை ஏதாவது விஆர் கொடுத்துட்டு ஐயா பாதத்தில் உட்காந்து அவருடைய பாதத்தை பிடிச்சு விட்டதா சொன்னாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இளநிலை பொறியாளராக இருந்தப்போ ஒரு நண்பர் சொன்னார், ஆழியார் போகணும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ அந்த அளவுக்கு சிந்தனை இல்லை. அந்த வாய்ப்பு விட்டேன். அந்த வாய்ப்பு நான் நானும் இதை போல் ஐயானுடைய பாதத்தை பற்றிருப்பேன். ஆனால் நைட்டு எனக்கு தூக்கமே வரல. நார்மலாக படுத்தோன்னு தூங்கிடுவேன். நைட்டு என் பையன் மேலே நான் இந்த எண்ணம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஏங்கினேன். அப்போ என் பையன் காலை மேலே போட்டு, நான் எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் காலை அழைச்சி விடுனேன். என்னால் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன்னா அவர் பாதத்தை நானும் பிடிச்சி விட்டுருக்கலான்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் என் மகன் ஐயாவே சொல்கிற மாதிரி எனக்கு இதுவாச்சு. அப்புறம் அவன் காலை பட்டுக்கு பிடிச்சி விட்டு அப்புறம் தூங்க வச்சேன். இது மாதிரி எனக்கு இங்கே வந்தவுடனே பரவச நிலை தான். இந்த 5 நாள் எனக்கு போனதே தெரியல. திரும்ப வீட்டுக்கு போனோமான்னு ஒரு ஏக்கம். ஏன்னா நான் யாரையும் பிரிஞ்சு வரல. என் மனைவி கூட இருக்காங்க, என் அம்மா கூட இருக்காங்க, என் குழந்தை கூட இருக்கான். இங்கேயே தங்கிடலான்ற ஒரு உணர்வு இருக்குது. நானும் அடுத்து இது போல் தொண்டு செய்து நானும் ஒரு பேராசிரியராக இங்கேயே தங்கி சேவை செய்யறதுக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் சொல்லலாம், எண்ணம் மாறாயுதல், ஆயசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். கவலையை ஒழிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி சிறிதுக்கு கவலைப்படுவேன். இதெல்லாம் சொன்னாங்க, மற்றதெல்லாம் தவிர்த்தல், ஆராய்தல், சீரமைத்தல் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும்தான், கவலையை மட்டும்தான் ஒழிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா கவலை இருக்கவே கூடாது மனுஷனுக்கு. கவலைன்னு நினச்சாவே அவனுடைய வளர்ச்சி தடைப்படும். அது ரொம்ப ஏற்றுட்டேன். அடுத்தது குடும்ப உறவுகள் பற்றி இன்னைக்கு பேராசிரியர் சொன்னாங்க. அது அப்படியே
வீட்டுக்குள்ள இருந்து கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு மலரும் நினைவுலாம் வந்தது. பழைய தாத்தா பாட்டி இருந்தப்ப குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், சுற்றம் அதாவது சித்தப்பா பெரியப்பா மாமா அது மாதிரி இருக்கும்போது அந்த உறவுகள் எப்படி இருக்கும். நம்ம குழந்தை எதுனா இருந்தால் நம்ம கவனிகளை கூட மற்றவங்களாம் கவனிச்சுக்குவாங்க. ஆனால் இப்போ தனியாக சிங்கிளாக இருக்கவங்களாம், நண்பர்களே சகோதரி சகோதரிகளே தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் நல்லது. சரி, தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சில பேர் வந்து எல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை நிமித்தமாக அங்கே வந்திருப்பாங்க, கிராமத்துலேருந்து அவங்களால அங்கே வர முடியாத சூழ்நிலை வேறு வழி இல்லை. ஆனால் வீட்டோட இருக்க வாய்ப்பு கிடைச்சா தயவுசெய்து வீட்டோட இருங்க, பெற்றோர்களோட இருங்க, மாமனார் மாமியாரோட இருங்க. எனக்கு மாமியார் மாமனார் இருந்து நானும் கூட தான் வச்சு, ஏன்னா அவங்க ஒரே ஒரு மகள் தான் உங்களுக்கு. இன்னொன்று நம்ம ஒரு சகோதரி கேட்டாங்க, நாங்கள் மட்டும் தான் விட்டு கொடுக்கணுமா, அவங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான். இப்போ நம்முடைய உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா, உறவு முறைகளில் நம்ம குடும்ப அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, ஆண்மகனை வந்து ஆரம்பத்திலேருந்தே வெளியில் விட்டுறாங்க. அவன் ஸ்கூல் போகிறதுலேருந்து காலேஜ் வேலை எல்லாமே அவன் சுதந்திரமாக இருப்பான். ஆனால் சகோதரிங்களை வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போனாலும் கூடவே இருப்பாங்க, காலேஜுக்கு போனாலும் கூட இருப்பாங்க, வேலைக்கு போனாலும் கூடவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனம் முடிச்சு போகும்போது அவங்க ஆண்மகன் வீட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா, கணவன் வீட்டுக்கு போகும்போது யாரை நம்பி போகிறாங்க. இதே வந்து ஆண் வந்து பெண் வீட்டுக்கு வந்தால் அவன் சுதந்திரமாக இருப்பான், அவன் சுதந்திரத்தில் எந்த விதமான இதுவும் இருக்காது. ஏன்னா எப்போவும் வெளியில் இருக்கவன் இங்கே வீட்டில் வந்தால் இங்கே வந்தால் எனக்கு டிஃப்ரென்ஸு தெரியாது. ஆனால் அதே இது வந்து ஒரு பெண்மகள் வந்து ஆண் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த சூழ்நிலையை வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல தயக்கமாக தான் இருக்கும். யாரை நம்பி போகிறாங்க, அந்த ஒரே ஒரு ஆண்மகன் நம்பி தான் போகிறாங்க. அப்போ அந்த ஆண்மகன் வந்து மனைவிக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து வெளி உலகமே தெரியாது இல்லைங்களா, புது இடம், புதிய சூழ்நிலை, உறவுகள் எல்லாமே புதுசு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இங்கே வந்து ரொம்ப செல்வாக்காடாக இருந்திருப்பாங்க, வசதி இல்லைன்னா கூட செல்வாக்காடாக தான் இருந்திருப்பாங்க அந்த வீட்டில். அங்கே போன உடனே எப்போ எந்த இதில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். எந்த குடும்பமாக இருந்தாலும், என் குடும்பமாக சொல்லி எல்லாரும் குடும்பமாக. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்கள் தான் விட்டு கொடுக்கணும். சகோதரர்களே தயவு செய்து விட்டு கொடுங்க, குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் என்னோட வயசுல சின்னதாக இருப்பாங்க, சிலர் தான் வந்து என்னோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க. அந்த அனுபவத்தில் சொல்றேன், தயவு செய்து நீங்க தான் விட்டு கொடுக்கணும். அவங்க விட்டு கொடுக்க தேவை. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தானா அவங்க விட்டு கொடுப்பாங்க. பல இதுல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு இதுல விட்டு கொடுப்பாங்க. அப்போ குடும்ப சூழ்நிலை சிறப்பா இருக்கும். எனக்கு இங்கேருந்து போகிறது தான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நாள் பழகிட்டோம், இங்கே பார்த்தோம் எல்லாருமே நான் அந்த பார்த்த முகமாக தான் தெரியுது. இந்த 5 நாளில் எனக்கு ரொம்ப மனது வருத்தமாக இருக்குது இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த இது கோர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொன்று கேன்டீனை பற்றி சொல்லணும். அது வந்து தட்டு கழுவுறது, எத்தனை பேர் தட்டை கழுவி இருப்போம்? பெரும்பாலும் யாரும் ஆண்கள் யாருமே கழுவுறது இல்லை. சில பேர் யாருன்னா வீட்டில் கழுவி இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக கழுவி வச்சுட்டு மறுநாள் இது பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்த உடனே தட்டை கழுவுறதுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம அப்படியே சரியாக கழுவலைன்னா நாளைக்கு இதில் தானே நம்ம சாப்பிட போகிறோன்ற எண்ணம் வரும், நல்லா கழுவுவாங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தட்டை அவங்க அப்படியே அந்த தட்டை எடுத்து அப்படியே பரிமாறுறது இல்லை, அதை எடுத்து ஸ்டீம் வாஷ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும், நம்ம தட்டை நம்ம கழுவுறன்ற உணர்வு. அதே போல் இது ரூமில் வந்து டிவி இல்லாதது வந்து டிவி இடியட் பாக்ஸ் அது இல்லாதது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்களோ இல்லை, முதல்ல டிவி ஆன் பண்ணுவாங்க. இப்போ டிவின்றது இந்த 5 நாள் வந்து யாருமே டிவி பார்க்கவே இல்லை. அதே போல் மொபைல் டவர் பிஎஸ்என்எல் ஜியோ மட்டும்தான் எடுக்கு. மற்ற இல்லாதவங்க அந்த மொபைல் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருந்தாங்க. இதை போல் நிறைய சொல்லிட்டே போகலாம். நேரம் கருதி என்னுடைய உரை இதோடு முடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு தான் நன்றி. ஏன்னா இவ்வளோ 100 பேர் இருக்கீங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து சாமிக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த என்ன இவ்வளோ நேரம் கேட்டீங்க, ஏதாவது குற்றம் குறை இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நல்லது இருந்தால் ஏற்றுக்குங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி.